வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் சீஸ் பால். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் சீஸ் பால் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வீவர்ஸ், நான் சீஸ் எடுத்திருக்கேன். இது செடர் சீஸ் சொல்லுவாங்க. நான் 1 கரண்டி சோள மாவு எடுத்திருக்கேன், 1 கரண்டி கோதுமை மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், இத்தாலியன் ஹெர்பல். ஓகேவா, நான் பெப்பர் எடுத்துருக்கேன், பெப்பர் தூள். அதை 1/4 கரண்டி நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ். ஓகேவா, நான் 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்துருக்கேன், 2 கரண்டி சோள மாவு. ஓகேவா, இப்போ தண்ணி அடுப்பில் போட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நான் என்ன செஞ்சேன், தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படி போட்டால் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்கு தான் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இப்போ இதில் ஓகேவா, இப்போ போட்டாச்சு. நல்லா வேக விடுங்க, ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு வெந்துருச்சு பாருங்கள். கத்தியில் குத்துனா வெந்துருச்சு பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஒரு மங்கில் நான் போட்டு வச்சுட்டேன். இதை நம்ம என்ன செய்யணும், இதை வச்சு நல்லா உருளைக்கிழங்க நல்லா மசிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி தூளாக மசிக்கணும். சுட இருக்கப்பே நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்களா சின்னங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஆறிட்ட பிறகு தான் நம்ம அந்த போலை செய்யணும். ஓகேவா, நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஓகேவா, இதான் நான் சொன்ன செடர் சீஸு. இப்போ நம்ம க்யூப்பாக வெட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் சின்னதாக க்யூப்பாக இப்படி வெட்டி வச்சுக்கணும். இப்போதைக்கு தேவையான அளவு நான் வெட்டி வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் இன்னும் வெட்டலாம். ஓகேவா, இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இப்போ நான் உங்களுக்கு பிடிக்கலன்னா பெப்பர் நீங்கள் போட தேவையில்ல. இது சும்மா ஒரு உரப்புக்கு தான், லேசான உரப்புக்கு தான் நான் பாய்க்கிறேன். ஓகேவா, இந்த இவ்வளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு துளி இவ்வளோண்டு தான், கொஞ்சமாக போட்டால் போதும். அதே மாதிரி ஹெர்பல் இதையும் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்குங்க. ரொம்ப போடணும் அவ்வளோ, அவ்வளோ தூரம் போதும். ஓகேவா, அதோட சில்லி ஃப்ளேக்ஸு இந்த அளவுக்கு. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சோள மாவு 1 கரண்டி எடுத்துருக்கேன், இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, அது கூட நான் கோதுமை மாவு 1 கரண்டி சேர்த்தாச்சு. அது கூட பிரெட் கிரம்ஸ் நான் 2 கரண்டி போட்டுக்கிறேன். அப்படி அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. அது கூட நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு பார்த்து போட்டுங்க, இந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. பத்தலைன்னா அப்படி நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். இந்த சைஸுக்கு நீங்கள் ஓகேவா, இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்படி செஞ்சுட்டு இப்படி ஓட்டை போட்டுருங்க. இப்படி ஓட்டை போட்டுட்டு இந்த சீஸ் க்யூப்பை இது நடுவில் வச்சிடணும். ஓகேவா, நடுவில் வச்சுட்டு இப்படி மூடிடுங்க. மூடிட்டு ஓகேவா, இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் பால்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் 9 வந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அந்த மாவு எப்படி கரைக்கணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, ஒரு மங்கு எடுத்துக்கோங்க. அது கூட 2 கரண்டி கோதுமை மாவு, 2 கரண்டி சோள மாவு. ஓகேவா, போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது கூட நான் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து அந்த கிழங்கு நம்ம உருண்டை பிடிச்சிருக்கலாம், அதை வந்து தொட்டு ப்ரெஷ் கேம்ஸில் போட்டு நம்ம வந்து பொரிக்க போகிறோம். ஓகேவா? நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி தண்ணியாக அப்படி கரைச்சிக்குங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 3 இதில் வந்து 3 ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்குங்க. ஓகேவா? பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை வந்து மாவில் இப்படி வந்து நனைச்சிக்குங்க. ஓகேவா? மாவில் இப்படி நனைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு வாங்க. ஓகேவா? போட்டாச்சு. உடனே பொரிக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் இப்படி வச்சுடுங்க. அப்படி ஓகேவா? நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்படி வந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு இதில் போட்டு அப்படியே சுத்தணும் அவசியம் இல்லை. இப்படி மேலே தூக்கி போட்டாலே போதும். இப்படி மேலே தூக்கி போட்டாலே அது பாட்டுக்கு ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சாச்சு. ரெண்டாவது இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்படி பொரிக்கலான்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏற்றோம். ஓகேவா? இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. அனல் குறைச்சி வச்சுக்கிங்கன்னா வேகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து கிழங்கு நல்லா வேக வச்சாச்சு. இருந்தாலும் அந்த மாவுலாம் போட்டுக்கணும், அது நல்லா வேகணும். அதனால் ஒன்று ஒன்றா போடுவோம். இதுவாக போடுங்க. இப்போ 4 பவுல் போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். ஓகேவா? ஒரு சைடு நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வந்து எதுவுமே நோண்டாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா உடஞ்சிரும். அதனால் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ அடியில் வந்து கொஞ்சம் சோப்பாக வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போடுவோம். மெதுவாக திருப்பி போடுங்க. ஓகேவா? திருப்பி போட்டாச்சு. இந்த சைக்கிள் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, சோப்பாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூவில் இப்படி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து டிஷ்யூவில் வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா வறுத்தட்டிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்போ நான் ஒன்று எடுத்து பிச்சு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, சுவையான சீஸ் போல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.